ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. தமிழ்நாடு இன்று எதிர்கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி யார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருந்தது. மதிமுக விஜய் கட்சியோடு இணையப் போகிறது. அநேகமாக அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அந்த பதவி வைகோ அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் என்பது கடந்த வாரம் வரை பேசுபொருளாக இருந்தது. அதில் யாருக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஒருவேளை அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர், தமிழ்நாடு அரசியல் களத்தில் எல்லாமும் அறிந்தவர், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக டெல்லியோடு எந்த நேரத்திலையும் பேசக்கூடிய ஒரு நுணுக்க அரசியல்னு சொல்லுவாங்கள்ல, அது தெரிந்தவர். அதனால் அவருக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு அறிவிப்பு வருது. இந்த மாதிரி தலைமை செயலாளர் அறிவிக்கிறாரு, சிறப்பு பிரதிநிதியாக டெல்லிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர் ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணா அப்படிங்கிற அந்த நபரை நியமித்ததாக அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் கண்டன குரல்ன்றது டிடிவி தினகரன் அவர்கிட்ட இருந்து வருது, அதிமுக கிட்ட இருந்து வருது, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வெளியிடுறாங்க, வேல்முருகன் அவர்கள் வெளியிடுறாங்க, திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு எல்லா கட்சி தரப்புலையும் அதிமுகவில் எடப்பாடியார் அவர்கள் அவர் பதிவு போடுறாரு. இந்த மாதிரி கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இப்போ பிரதான ஒரு பிரச்சனை என்னன்னா, காவிரி தண்ணி பங்கீட்டு கொடுக்கறதுல பெரிய பஞ்சாயத்து ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. ஒரு முறையும் பெரிய சிக்கலுக்குள்ளாகுது. அதுவே ஒழுங்காக நடக்காத, பிரித்து கொடுக்காதப்ப, அது தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதப்ப, சொன்னபடி நமக்கு தண்ணி பிரித்து ஒரு பகுதியாக பிரித்து கொடுக்கணும். அதுவும் கொடுக்காமல் தாமதப்படுத்திட்டு இருக்கிற அந்த கர்நாடக அரசுக்கிட்ட அப்பப்போ தண்ணி பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு மத்தியில் இந்த மேகதாட்டு அணையை கட்டக்கூடிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்ல வராங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய கருத்தை கேட்காமல் கட்டக்கூடாது அப்படின்றது ஏற்கனவே தீர்ப்பில் இதிலெல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுடைய இடத்துல நாங்கள் கட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க வலுவான கண்டன குரல் எழுந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த இந்த வெங்கட் கே நாராயணன் என்கிற நபர் சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கிறாருனாக்கா ஒரு உண்மையிலே நெஞ்ச அழுத்தம் வேணும். ஒரு அரக்க குணம்னு சொல்லலாம். இது ஒரு அராஜகம்னு சொல்லலாம். நீங்களாம் என்ன பெருசாக பேசிகிட்டு இருக்குது, என் இஷ்டத்துக்கு தான் நடத்த முடியும், இது என் குடும்பன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்லது செய்வேன் தான் வந்தீங்க, நல்லது மக்களுக்கு செய்யறதுக்குன்னு வந்தீங்களா, உங்களுக்கு பின்னணி உங்களுக்கு முதுகெலும்பாக இருந்தவர்களுக்காக செய்ய வரீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. ரசிகர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் தான் வாக்களித்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இதில் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சிறப்பு பிரதிநிதின்றது கிட்டத்தட்ட எல்லாருமே உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை விரிவாக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த தமிழ்நாட்டு சூழ்நிலை இப்போ இந்த மாதிரி இருக்குது, கர்நாடகாவுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, நமக்கான பஞ்சாயத்து இப்படி இருக்குது, இருக்கும்போது நீங்கள் கர்நாடகாவிலிருந்து ஒருத்தரை சிறப்பு பிரதிநிதியாக நியமிப்பது எப்படி சரியாக இருக்கணும், உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மந்திரி சபையில் இடம் பிடித்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கேள்வி எழுப்புது. அதிமுகவில் எடப்பாடி அவர்களும் அந்த கேள்வியை தான் ஒட்டி கேள்வியெல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அவர் இது ஒரு அநீதியான ஒன்று நீங்கள் செய்திருப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை இன்னொரு படியாக போயிட்டு ஏங்கல்ஸ் அவர்களுடைய அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி, இந்த அரசியல் என்பது கார்ப்பரேட் கைகளில் தான் இருக்கும், அதுதான் அரசியல் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்குது, நீங்களுடைய சிறப்பு பிரதிநிதி யாருக்கானவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இது விஷயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சண்முகம் அவர்கள் என்ன பதிலை சொல்வார்னு ஒரு பதிவு போடுறாரு. தோழர் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் இதே போல் இந்த பிரச்சனை ரொம்ப ஒரு வலி நிறைந்ததாக இருக்கிறது. கர்நாடகா தமிழ்நாடு தண்ணீர் பிரச்சனை, காவிரி தண்ணீர் பிரச்சனை, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி செய்திருப்பது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. சீமான் அவருடைய அறிக்கையும் அந்த மாதிரி காட்டமாக வந்திருக்கிறது. விஜய் அவர்களே நீங்கள் இதை மாற்றணும், உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்றத கேட்டிருக்கிறார். ஏன்னா இது பெரிய ஒரு சிக்கல் நிறைந்த வேளையில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளாக அல்ல உங்களுடைய கட்சியில் அல்ல தமிழ்நாட்டில் யாராவது ஒரு நபர் உங்களுக்கு கிடையாதா? அந்த பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு ஜனநாயகம் படத்தை எடுத்த அந்த தயாரிப்பாளரே தான் வேணும்னு எப்படி நீங்கள் இதை செய்ய முடியும் அப்படின்றது தான் கேள்வி. இதில் எல்லாருமே கேட்குற கேள்வி. இதில் ஆதவன் தீச்சன்யா தோழர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய
மாநில பொறுப்பில் இருந்த தோழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அங்கம் தான் அது. அவர் வந்து சொல்லியிருக்கிற பதிவை வந்து சொல்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எந்த விதத்திலையும் பங்களிக்காத நபர்கள்லாம் மக்கள் வரி பணத்தை வாரி தின்வதற்காக வந்திருக்காங்களா? அந்த வரி பணத்தை வாரி தின்றதுக்காக தான் இவங்கலாம் வராங்களா? இப்ப இவருக்கு டெல்லி பிரதிநிதியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெல்லியில இவருக்குன்னு ஒரு அலுவலகம், இவருக்கு ஒரு நேர்முக உதவியாளர், இன்னொரு 2 பேரை வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 ஒரு ஒரு அமைச்சர் அலுவலகத்துக்கு இணையாக அங்க நீங்க ஆட்களை நியமிக்கணும். இன்னும் போக்குவரத்து செலவு, இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது. அத சொல்லி என்னென்னலாம் தமிழ்நாட்டு பிரச்சனைய தான் நீங்க பேசணும். என்னன்னா ஒரு சிக்கல் தமிழ்நாட்டுல, உடனடியா டெல்லியில சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சந்தித்து, அந்த அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை சந்தித்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்படி ஒரு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய குரல் இப்படியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்ப்பு இப்படியாக இருக்கிறது. இதை பேசி முடித்து தீர்த்து வைக்க வேண்டும் என்று டெல்லியினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் பிரச்சனையை சுமூகமாக, விரைவாக முடிக்கிறதுக்கு தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இது இருக்கிறது. புதுசா அது வந்து கிரியேட் பண்ணதாக இல்ல. ஏற்கனவே இருந்தது தான் இது. குடுத்துருக்கீங்க. யாருக்கு குடுக்குறீங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. கன்னடத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. தமிழ்நாடு தான் கேப்பார் இல்லாததா போச்சு. அதுவும் இப்போ நீங்கள் வந்துட்டோடனே இன்னும் கேப்பார் இல்லாத ஒரு மண்ணாக போயிடுச்சு. அதனால் இங்கே கன்னடர், தெலுங்கர் அப்படிலாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல. இவங்களுக்கெல்லாம் பதவியெல்லாம் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அது வந்து இது கேப்பார் இல்லாத மண் இந்த பூமி. அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த மண்ணுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபருக்கு தூக்கி கொடுக்குறீங்களே இந்த பதவி எப்படி? இப்போ மீனவர் பிரச்சனை வருது. ஒரு சென்சிட்டிவான தமிழ்நாட்டு மீனவர்களை கடத்திட்டு போயிடுது சிங்கள ராணுவம். ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை மாறுது அங்கே. ஏதோ அசம்பாவிதம் நடக்குது. உடனடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய இலங்கைக்கான அந்த தூதரகத்தை அணுகக்கூடிய வெளியுறவுத்துறை இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை அணுகணும். துறை அமைச்சரை வந்து அணுகணும். அணுகி இப்படியான பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கிறதுக்கான என்னன்னு சொல்லிட்டு இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான விரைவு தொடர்புகளை நீங்கள் வந்து தகவல்களை நிறைய வந்து கொடுக்கணும். இதில் ஏதாவது சொதப்பலாச்சுன்னா அந்த பக்கம் சிக்கலாகும் மீனவர்களுக்கு. இப்படி ஒரு கதை தமிழ்நாடு மீனவர் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முல்லை பெரியாறு அணையை இத்தனை அடி உயர்த்தலாம் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. அதுக்கு ஒரு சின்ன மரங்களை வெட்டி சரி பண்ணணும். அந்த மரங்களை வெட்டக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது கேரளா அரசு. அணை நீர்மட்டத்தை வந்து 157 அடி வரைக்கும் உயர்த்தலாம் அப்படின்றது இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் இல்லை, கிட்டத்தட்ட உத்தரவு வாங்கி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனையை அடிக்கடி தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து இந்த சிறப்பு பிரதிநிதி என்னவாக டெல்லியில் பேசுவார்? குறிப்பாக அந்த காவிரி நதிநீர் பங்கீட்டு விஷயத்துலையும் சரி, அது மேகதாட்டு அணையிலுமே சரி, அந்த மனிதர் நீங்கள் நியமிச்சிருக்கக்கூடிய சிறப்பு பிரதிநிதி வெங்கட் கே நாராயணா என்பவர் கர்நாடக மாநிலத்து பக்கமாக நின்று பேசுவாரா, தமிழ்நாட்டு பக்கமாக நின்று பேசுவாரா? தமிழ்நாட்டினுடைய அழுத்தங்களை ஏற்று தமிழ்நாட்டினுடைய குரலாக அங்கே பேச தொடங்கினார்னா அவருக்கு அங்கே கர்நாடகாவில் சிக்கல் வரும், எதிர்ப்பு வரும், மிகப்பெரிய அளவில் வரும். அதை எப்படி அவர் சமாளிப்பார்? இப்படி பல கேள்விகள் இருக்குது. இப்படி ஒரு சிக்கலுக்குள்ள இந்த மனிதரை எதற்கு இந்த பதவியில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும்? திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இல்லை அது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தொடர்ந்து பதவிகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது வேற விடயம். இது வந்து சொந்த வீட்டு பிரச்சனை இல்லை, உங்களுடைய திரைப்படம் தயாரிப்பு சம்பந்தமான நிறுவனம் கிடையாது, தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசுன்றப்ப இந்த மாநிலத்தின் நலன் கருதி நம்ம யாரை நியமிக்கலாம், எப்படிப்பட்ட அனுபவசாலியை நியமிக்கலாம், அவருக்கு டெல்லியில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கணும். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு சாதகமான பல விஷயங்களை கொண்டுட்டு வரணும். சில திட்டங்கள் வந்து தேங்கி இருக்குது. நிதியை வந்து இப்போ ஒதுக்கணும் அவசரமாக. விவசாயிகளுக்கான நிதி வரணும், கல்விக்கான நிதி வரணும். அப்படின்றப்ப டெல்லியோட அந்த துறை சார்ந்து உடனடியாக பேசி அதை உடனடியாக அங்கே கொண்டுட்டு வரணும். இப்படி ஒரு ஒரு சமூக பற்று, ஒரு அக்கறை இருக்கணும். புரியுதில்லை உங்களுக்கு? இப்படியான நீ எந்த மாதிரி நபரை வந்து நியமிச்சிருக்கிற? தமிழ்நாட்டுக்கு தொடர்பு இல்லாத ஒரு நபர் நியமிச்சிருக்கிறீங்க. சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன், டாக்டர் ஹண்டே எழுதினது. ஹெச்வி ஹண்டே தமிழ்நாடு மாநிலத்தில் இங்கே எம்ஜிஆருடைய அரசியல் இருந்துட்டு இருந்தவர். இப்போ ஒன்றும் இருக்கிறார். அவர் 90 வயது கடந்து இருக்கிறார்னு நினைக்கிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறை அமைச்சராக 2 முறை இருந்தவர். எம்ஜிஆர் அவர்களோடு மருத்துவத்துக்காக அமெரிக்கா செல்கிறார். அந்த இடத்துல அந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உலக வங்கி அலுவலகத்தை தேடி சென்று பார்த்து
தமிழ்நாட்டுக்கு வந்து கடன், நம்ம விவசாய கடன் சம்பந்தமான ஒரு வேளாண் கடன் சம்பந்தமான ஒரு நிலுவை இருக்குது. அவங்க கேட்ட தகவல்கள்லாம் அனுப்பிட்டோம். ஆனாலும் சில காரணங்கள் பேசி முடிக்காததால அப்படியே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அதை போய் நேரடியா உட்காந்து பேசுறாரு. அவங்க கேட்ட சந்தேகங்கள் எல்லாம் விரல் நுனியில சொல்லவே வேணாம். ஏன்னா தமிழ்நாட்டோடு ஒன்றி இணைந்து அரசியல் செய்தவர் அவரு. எல்லா தகவல்களும் உடனுக்குடனே சொல்றாரு. பேச்சுவார்த்தை திருப்திகரமாக முடிகிறது. அந்த அதிகாரிகள் உடனடியாக அந்த கடனை நாங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்கிட்டு உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பொறுப்புமிக்க நபர்களாக, தமிழ்நாடு அரசியல் களம் தெரிந்தவர்களாக, அனுபவம் தெரிந்த நபர்களாக நியமிச்சிருந்தாக்கா பரவாயில்ல. யாரோ ஒருத்தர் உங்கள் படத்தை எடுத்துட்டாரு, அவர் நஷ்டம் அடைந்தாரா லாபம் அடைந்தாரான்றது வேற விஷயம். இந்த படத்துக்குள்ளே இந்த ரகசியமாக வேற அந்த படம் வெளியில் லீக் ஆயிடுச்சு. அதில் ஒரு அரசியல் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பல கதைகள்லாம் இருக்குது. ஆனால் அவர் இந்த ஒரு விடயத்தை தாண்டி அவர் தமிழ்நாட்டுக்கு வேற என்ன தொடர்பு சொல்லுங்க. இந்த ஜனநாயகன் படத்தை தயாரித்தவர் என்பதை தாண்டி, உங்களுடைய நண்பர் என்பதை தாண்டி வேற ஏதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்று ஏதாவது ஒரு தடம் அவருக்கு இருக்கிறதா? எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, கழுவி ஊற்றிருக்கிறாங்க உங்களை. இது ஒரு மோசமான நிர்வாகம். இது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் யாரை வேணாலும் நியமிச்சுக்கலாம். இதில் ஒரு மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்களுடன் இருந்து அரசியல் செய்தவர், செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் இருந்து அரசியல் செய்தவர். ஒரு மூத்த அமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாட்டின் கொள்கை முடிவு இது, கொத்தவரங்காய் முடிவு இது. புரியுதில்ல உங்களுக்கு? அதுனா கொள்கை முடிவு. கொள்கை முடிவுனா யாருக்கான முடிவு? தமிழ்நாட்டு அரசு கொள்கை முடிவுனாக்கா தலையிடக்கூடாதா, மாற்றக்கூடாதா? அப்படி எதுவும் கிடையாது. இல்லை, மக்கள் நலன் தானே எல்லாமே. கொள்கைன்றதே மக்கள் நலனுக்கானது தானே. அது தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு. இது விஜய் அவர்கள் நியமித்து விட்டால் சரியாக செயல்படுவார்னா எப்படி செயல்படுவார்? ஏன் சர்ச்சைக்குள்ள ஒரு நபரை நீங்கள் கொண்டுட்டு வரீங்க? இந்த காவிரி விஷயத்தில் அவர் கர்நாடகாவுக்காக பேசுவாரா, தமிழ்நாட்டுக்காக பேசுவாரா? நிறைய கேள்விகளுக்குள்ளே இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் அனுபவம் மிக்க ஒரு அமைச்சர், கூட இருந்துக்கிட்டு அவர் அந்த பக்கம் இருந்துட்டார், அவருக்கு அமைச்சர் பதவி. அதற்காக வேண்டி அவர் பேசுகிறார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவர் மனசாட்சிக்கு தெரியும் இது வந்து நீதியா அநீதியா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட எல்லோருமே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நியமனம் சரியில்லாதது, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்காக போகும். அவருக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும், சலுகை செய்யணும், ஏதாவது பண்ணணும்னா, இப்போ தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல். நீங்கள் வேணால் கொண்டு வந்து எங்கன்னா மேயராக நிற்க வச்சுட்டு போங்க. திரைப்படத்துறையிலே இன்னும் 2-3 விஜய்க்காக ஒத்துழைப்பில் இருந்த பிரபலங்கள், திரை பிரபலங்கள் 2-3 பேர் மேயருக்காக பேசிக்கிட்டு இருக்கிறத தவிர பேச்சு அடிப்படுது. நீங்கள் அந்த மாதிரி இவருக்கு எதனா கொடுத்துட்டு போங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதின்றது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமானது? ஒரு அமைச்சருக்கு இணையான, மாநில அமைச்சருக்கு இணையான ஒரு பதவி. அது சம்மந்தம் இல்லாத ஒரு நபருக்கு தூக்கி கொடுக்குறீங்கன்னா, இது தமிழ்நாட்டினுடைய நிலை எங்கே போயிட்டுருக்குது? நான் எது வேணாலும் செய்துக்கிட்டு இருப்பேன், என்னை யாரும் கேட்க முடியாது, மக்கள் என்னிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள், இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன வேணாலும் செய்வேன்றது ஒரு அகம்பாவம் இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலை உங்களுக்கு தொடங்கிடுச்சுன்னா இதிலிருந்தே உங்களுக்கு வீழ்ச்சி தொடங்குதுன்னே அர்த்தம். ரொம்ப காலம் உங்களை வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு வாக்களித்த அந்த பெண்களும் ரசிகர்களும் பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்ப்பாங்க. இதுக்கு அந்த மண் சட்டியே பரவாயில்லன்ற மாதிரி கொண்டு வந்துடாதீங்க தயவுசெய்து. அதுதான் விஜய் அவர்கள்கிட்ட வைக்கக்கூடிய இந்த கேள்வி. உங்களுக்கு ஒரு பெரிய நெஞ்சு அழுத்தம் இருந்துச்சுன்னா அது வேற எங்கேயாவது காட்டுங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் படலத்து மேலே நீங்கள் காட்டாதீங்க. இது ஒரு வலி நிறைந்த மாநிலமாக இருக்குது. எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஒரு நீதி கிடைக்கிறதில்லை. ஏற்கனவே டெல்லியிலேருந்து எந்த நீதியும் நமக்கு கிடைக்கிறதில்ல. நீங்களும் சமீபத்தில் தேர்தலுக்கு முன்பு வரை பதிவு செய்துட்ருக்கிறீங்க. இப்போ மாநில நலன் கருதி மத்திய அரசோடு எந்த விதமான எதிர்ப்பு போக்கும் இருக்காது அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. இதுக்கு முன்பாக அரசியல் எதிரி உங்களுக்கு யார், கொள்கை எதிரி யாருன்னா டெல்லியிலே சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் அந்த டெல்லியோடு என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? ஏற்கனவே வஞ்சகம் செய்து கொண்டு இருக்கிறது. இதில் நீங்கள் வேறு இப்படி ஒரு நபரை நியமித்து இவர் போய் என்ன பேசி என்ன கொண்டு வருவார், எந்த விஷயத்தை சாதிப்பார் சொல்லுங்கள். மக்கள் வந்து நம்மளை எதிர்ப்பார்கள். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கேட்டுருச்சு. விசிகா இன்னும் வாயை திறக்கலைன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே இருக்கக்கூடிய கிளை அமைப்புகள் கேள்வி கேட்டிருக்குது. என்ன இது வந்து எல்லோரும் எதிர்க்கிறார்கள் உங்களை தவிர அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடியதை நம்ம வச்சுக்கலாமா? தேமுதிக பிரேமலதா அவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுது இது அநீதியான ஒன்று. இந்த பதவி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. அவசர நெருக்கடி காலகட்டத்தில் டெல்லியோடு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பேசி முடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இது.
இப்போ மீத்தேன் விடயங்கள் வந்து சிக்கலாகுது, விவசாயிகள் பிரச்சனை, டெல்டா பகுதி ஏதோ பெரிய சிக்கலாகுது. இவர் உடனடியாக அங்கே வந்து பேசி ஆகணும். யாருக்கிட்ட என்னன்னு எப்படின்னு பேசுவார்? தமிழ்நாட்டினுடைய விவசாய பிரச்சனையை பற்றி அந்த மனிதருக்கு என்ன தெரியும்? இல்லை ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வச்சுக்கலான்னு எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குமா? அது எல்லா நேரத்துலையும் கை கொடுக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி இது. மிக கேவலமாக இருக்கும். இது நல்லதில்லை. எல்லா கட்சிகளுமே எதிர்க்கிறது. இதற்கு மதிப்பளித்து உடனடியாக அந்த நபரை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வது தான் விஜயனுடைய அரசுக்கும் நல்லது, நம்பி வாக்களித்த மக்களுக்கும் நல்லது. இதுதான் அந்த இடத்துல நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க, எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு நீங்கள் யாருக்காக இருக்கிறீங்க? உங்களுடைய ஒத்த கட்சி அதுக்காக மட்டும்தான். அந்த ஒத்த கட்சி உங்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களை நம்பி இருக்குது. இப்போ அந்த மக்களுடைய நல்லது கெட்டதில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. 7-8 பிரச்சனை மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளாக இருக்குது. இதற்கு மேலே கல்விக்கான கொள்கை நீங்கள் கொண்டுட்டு வர விஷயங்களில் நிறைய பிரச்சனை, சிக்கல். அதை டெல்லியோட பேசி முடிக்கணும், அதுக்கான நிதியை வாங்கணும், எல்லாத்துக்குமே சிக்கல் இருக்குது. பேசி பேசி வாங்க வேண்டியது இருக்குது. அதற்கு இந்த நபர் பொருத்தமானவராக இருப்பாரா? எந்த வகையில் நம்பி நீங்கள் இவரை நியமிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அனுபவம் வாய்ந்த யாருமே உங்கள் கட்சியில் இல்லை. சரி, உங்கள் கட்சியில் இல்லை, நீங்கள் தான் வெளி கட்சியிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்களே. எல்லா கட்சியிலேருந்து வாங்க, எல்லா கட்சியிலேருந்து எங்ககிட்ட வந்துருங்க. அந்த அனுபவசாலிகளை வாங்குறீங்களா? அதில் யாருமே ஒருத்தர் உங்ககிட்ட இல்லைங்களா? அடுத்து உங்கள் கட்சிக்கு வரப்போகிறதா சொல்லக்கூடிய வைகோ அவர்களுக்கு கொடுத்துட்டு போங்க. இல்லை வேற இன்னும் உங்கள் கட்சியில் கூட இன்னும் சீனியர்கள் யாருன்னா இருப்பாங்க, தேடி பிடிச்சி அனுப்பி வைங்க. தமிழ்நாடு பிரச்சனையை தெரிந்தவர்களை இதில் நியமிக்கிறது தான் சரியாக இருக்கும். இது கடும் கண்டனத்துக்குரியது. தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.